அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரெய்ஹானா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே நாங்கள் எல்லாரும் சூப்பராக இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே, லாஸ்ட்டு சண்டே அன்றைக்கி தான் நான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன். இன்றைக்கி வந்து லன்ச் வெளியில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம், ஃபேமிலியோடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ காலையில் 6 மணி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் முன்னாடியே எழுந்திரிச்சிட்டேன். வீடியோ எடுக்கும் போது ஒரு 6 மணி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து டீ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வச்சுருக்கேன். பால் சூடு வந்துருச்சு. கொஞ்சம் டீ தூள் சுகர்லாம் போட்டு கொதிக்க வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா டீ ரெடி. முன்னாடிலாம் டெய்லியும் காலையில் தூங்கி எந்திரிக்கும் போது இன்றைக்கி என்ன வீடியோ எடுக்கலாம், என்ன கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பேன். நடுவில் ஒரு 3-4 மந்த்தாக நான் வீடியோ எதுவும் போடலை இல்லையா. ஸோ அப்போல்லாம் அதை பற்றி நான் அதிகமாக யோசனை பண்ணதே இல்லை. சாதாரணமாக எப்போதும் போல் வீட்டு வேலையை பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிக்கும் போது இன்றைக்கி என்ன வீடியோ எடுக்கலாம், எதை பற்றி எடுக்கலாம், அப்படி தான் வந்து யோசனை பண்ணிகிட்டே எழுந்திரிச்சேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் வெளியில் போகிறோம் இல்லையா, அதுவே ஒரு விலாக் மாதிரி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்டில் கூட சொல்லியிருந்தீங்க விலாக் வீடியோ அது போடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிறைய பேருக்கு விலாக் தான் பிடிக்குது சமையலை விட, அதனால தான் இன்றைக்கி ஒரு விலாக் வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லணும் அப்படின்னா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6-7 வருஷம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இப்போ வரைக்குமே இந்த 1 லேக் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணவே இல்லை. அது எதனாலன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நம்ம சேனலில் இருக்குது. நிறைய பேர் வந்து நம்மளோட சமையலை பாராட்டி நேர்லேயும் சரி கமெண்ட்லேயும் சரி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஆனாலும் நம்ம சேனல் ஏன்னு தெரியல வந்து அந்த 50K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதோட அதுக்கப்புறம் அந்த 50Kவே ரீச் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்பவே சிரமப்பட்டோம். ஸோ சிரமப்பட்டு தான் 50K வந்தோம். இருந்தாலும் வந்து அதுக்கப்புறம் ஒரு 53K வந்தோம். 54 ஆகிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுது. இன்ஷால்லா சீக்கிரம் 1 லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. கண்டிப்பாக உங்களுக்கும் அதுதான் ஆசையாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்து நைட்டே பார்த்தீங்கன்னா தோசை மாவுக்காக அரிசி, உளுந்து, வெந்தயம்லாம் ஊற வச்சுட்டு பக்கத்துலேயே இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து உளுந்து அடை செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான அரிசி, உளுந்தெல்லாம் ஊற வச்சுட்டு சின்ன வெங்காயத்தை நைட்டே உரித்து வச்சுட்டேன். ஸோ காலையில் நம்ம வந்து கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கணும் அப்படின்னாக்கா முடிஞ்ச வரைக்கும் நைட்டே என்னென்ன வேலையெல்லாம் முடியுமோ அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டா ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு இப்போ வந்து நான் உளுந்து அடைக்காக மாவு அரைச்சிட்ருக்கிறேன். உளுந்து அடை செய்கிறதுக்கு உளுந்து மாவு நல்லா கெட்டியாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ கரெக்டான பதத்தில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். உளுந்து அடை எப்படி சுடுறதுன்ட்டு இந்த வீடியோவில் ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும். ரீசெண்டாக போட்ட வீடியோஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய லைக் பண்ணுறீங்க. லைக் பண்ணுற ஒருத்தருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோக்கும் எல்லாருமே லைக் பண்ணுங்கள். ஸோ நிறைய லைக் வரும்னு சொல்லி நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் பண்ண போகிற ஒரு லைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் பெருஞ்சீரகம், தேங்காய் துருவி வச்சுருந்தேன். ஒரு தேங்காய் ஃபுல்லாக துருவி வச்சுருந்தேன். அது ரெண்டத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நரன்னு அரைச்சி எடுத்துக்கணும், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இப்போ உளுந்து அடை செய்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் சேர்த்து செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு உளுந்தும் அரிசியும் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு சேர்த்துக்கணும். அப்போ தான் அடையில் பார்த்தீங்கன்னா கட்டி கட்டியாக இல்லாமல் உதிரியாக இருக்கும். அங்கங்கே வந்து வெங்காயம் இருக்கும். அப்படியே போட்டோம் அப்படின்னாக்கா கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததான் நம்ம தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் இந்த உளுந்தடை வந்து அடிக்கடி செய்வோம், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது கூட சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு வச்சு தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ரவா சேர்த்துக்கிறேன். ரவாக்கு அப்புறமா 2 முட்டை உடச்சி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். கையால் கலந்தாலும் சரி, இல்லை நீங்கள் கரண்டி வச்சு கலந்தாலும் சரி, நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். இந்த ரவாலாம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நம்ம அடையை வந்து சுட்டு எடுத்துக்கலாம். அடுத்து நான் பார்த்தீங்கன்னா வெளியில் அடிக்கடியோ அதிகமாகவோ போகிற ஒரு ஆள் கிடையாது. மோஸ்ட்லி நான் வீட்லேயே தான் இருப்பேன். எப்போவாச்சும் தேவை அப்படின்னா மட்டும்தான் நான் வெளியில் போவேன். எனக்கு தேவையான எல்லாமே என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துருவாங்க. அதனால் வெளியில் போகிறதுக்கு எனக்கு அதிகமாக வேலை இருக்காது.
ஸோ எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய விலாக் வந்து மோஸ்ட்லி வீட்டில் எடுத்ததாக தான் இருக்கும், வெளியில் எடுத்ததாக இருக்காது. என்னோடய லைஃப் ஸ்டைல் எப்படியோ அப்படி தானே நான் வந்து விலாக் எடுக்க முடியும். ஸோ என்னோடய லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நான் வீட்டில் தான் அதிகமாக இருப்பேன். ஸோ அதனால் வீட்டில் தான் நான் வீடியோவும் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். வெளியில் எப்பயாச்சும் போனேன் அப்படின்னா அதையும் நான் வந்து வீடியோ எடுத்து ஆல்ரெடி நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமும் வந்து ஷேர் பண்ணுவேன். உளுந்து அடை செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நூடுல்ஸ் செஞ்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ தேவையான மசாலாவை வதக்கிட்டு இருக்கேன். நம்ம ரியாஸ் வந்து இன்னொரு அடுப்பில் ஆஃப் ஆயில் போட்டுட்ருக்காரு. ஹாஜா ரியாஸ் 2 பேருக்கும் காலையில் நாட்டுக்கோழி முட்டை வந்து நான் கொடுப்பேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லீவு தான், சண்டே இல்லையா, அதனால ரியாஸ்க்கு லீவு, அவரே வந்து முட்டை பொரிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொரிச்சிட்ருக்காரு. ரியாஸ்க்கு வந்து இன்றைக்கி லீவே இருந்தாலுமே வீட்டில் வந்து ஒர்க் இருக்குது. அதாவது ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா வீட்டில் செய்கிறதுக்காக ஒர்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. முட்டையை சாப்பிட்டுட்டு அவரோட ஒர்க்கு பார்க்குறதுக்கு ரூமுக்கு போயிட்டாரு. இப்போ நான் வந்து நூடுல்ஸ் செஞ்சு எடுத்துட்டேன். உளுந்தடை செய்யும் போது நூடுல்ஸ் வேறு எதுக்காக செஞ்சுருக்கேன் அப்படின்ட்டு நினைப்பீங்க. நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு ஒரு 4-5 குட்டீஸ் இருக்காங்க. அவங்களுக்காக தான் வந்து நூடுல்ஸ் வந்து செஞ்சுருக்கிறேன். உளுந்தடை பார்த்தீங்கன்னா குட்டீஸ் வந்து அந்தளவுக்கு லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் நூடுல்ஸ் வந்து செஞ்சுருக்கேன். இப்போ நூடுல்ஸ் செஞ்சு எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக உளுந்தடைக்கு நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதை எடுத்து நான் உளுந்தடை சுட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸு, மேகி இதெல்லாம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை, இல்லைனா 1 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தான் செய்வோம். அடிக்கடி செய்ய மாட்டோம். பசங்களுக்கு பிடிக்கும், இருந்தாலும் நான் அடிக்கடிலாம் செஞ்சு கொடுக்க மாட்டேன். அது உடம்புக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறதுக்காக எப்போயாச்சும் ஒரு டைம் வந்து ஆசைப்பட்றாங்க அப்படிங்கிறதுக்காக செஞ்சு கொடுப்பேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் வந்து செஞ்சுருக்கேன். இப்போ உளுந்தடையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சுற்றிலும் கொஞ்சம் எண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்து நம்ம சுட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்ல மணமாக, நல்ல டேஸ்ட்டாக, நல்ல முருகலாக சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஹாஜா பார்த்தீங்கன்னா புது ட்ரெஸ் போட்டுட்டு ரூம்லேருந்து வெளியில் வந்தார். நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்போவே எனக்கு தெரியுமா நீங்கள் வீடியோ எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே வராரு. காலையில் வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும் போதே நினச்சேன் வீடியோவை விட்டு எடுக்காமல் கண்டினியூவாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கே முடியுது, நமக்கு வந்து வேலை ஏதாச்சும் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் என்னால் வீடியோ வந்து கண்டினியூவாக எடுக்க முடியல. இந்த பசியாரின வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எடுக்கலாம்னு நினச்சேன், எடுக்க முடியாமல் ஆயிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டு வெளியில் வந்துட்டோம். அதாவது நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, மதியானம் லஞ்சுக்கு வந்து வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே தான் வந்திருக்கிறோம். நம்ம ரெய்ஹானாவை பார்த்தீங்களா எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்கன்னு. வெளியில் வரது அப்படின்னாலே அவங்க ரொம்ப குஷி ஆகிடுவாங்க. அதுவும் வந்து ஃபேமிலியோடு வரோம் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மதியானம் லஞ்சுக்கு வந்து நிறவி ரோட்டில் இருக்கிற ரியல் கல்ஃப் மந்தி ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். பேர் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல, தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், எனக்கு சரியாக தெரியல. ஹாஜாக்கும் ரியாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து புது ட்ரெஸ் இன்றைக்கி தான் வந்து போட்டிருக்கிறாங்க. ஹாஜா வந்து தம்பிக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருந்தார். ஸோ வெளியில் போகிறதுனால இன்றைக்கி போட்டுக்கலான்னு சொல்லி 2 பேரும் போட்டுக்கிட்டாங்க. கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. நடுவில் நம்ம சேனலில் வீடியோஸ் போடாமல் இருந்ததுக்கு ஒரு சின்ன காரணமும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் வந்து நானும் என் ஹஸ்பண்டும் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகரிபு டைம் இருக்கும். அந்த நேரத்தில் மகரிபுக்கு அப்புறமா தான் நாங்கள் வந்து கிளம்புனோம். எப்போவுமே நாங்கள் வெளியில் போனோம் அப்படின்னா ரெய்ஹானா வந்து நானும் வருவேன்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிப்பாங்க. அன்றைக்கி வந்து அவங்க வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க, வீட்லேயே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு. ரியாஸ் இருந்தார், அவர்கிட்ட ரெய்ஹானா விட்டுட்டு நானும் ஹஸ்பண்டை மட்டும் மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் வெளியில் இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு, அங்கே போயிட்டு வந்துடலான்ட்டு எங்கள் தெருவுலேருந்து பக்கத்து தெருவு தான் தாண்டி இருப்போம். சடனாக பார்த்தீங்கன்னா பைக்லேருந்து நான் வந்து கீழே விழுந்துட்டேன். பைக்கில் வந்து ஒரு குதிரை வந்து எங்கள் பைக்கில் விழுந்துருச்சு. ஸோ நான் கீழே விழுந்து ரொம்ப அடிபட்டுருச்சு. ஸோ ஒரு 20 நாள் இருக்கும், 20-25 நாள் இருக்கும் நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அதனாலையும் என்னால் வீடியோஸ் வந்து போட முடியல. ஓகே, இப்போ எல்லாருமே ரெஸ்டாரண்ட் வந்ததுக்கு அப்புறமா கையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். ஒரு 5-10 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்துருச்சு. ஜென்ஸு தனியாக, லேடிஸ் தனியாக செப்பரேட் ஆகிட்டோம். ஸோ எல்லோரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்துட்டு, அதாவது லேடிஸ் தனியாக ஜென்ஸ் தனியாக உட்காந்து சாப்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு இங்கே வந்து மந்தி பிரியாணி. நீங்களும் கண்டிப்பாக வந்து ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாருமே வந்து நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டே வந்து சாப்பிட்டு முடித்தோம். நல்லா என்ஜாய் பண்ணோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு போகிற வழியில் தான் பீச் இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் பீச்சுக்கு போயிட்டு பசங்களெல்லாம் விளையாட விட்டுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பீச்சுக்கு போக சொல்லிவிட்டு நான் இங்கே வந்து கூல்ட்ரிங்க் வாங்கலான்னு சொல்லி இங்கே ஒரு ஷாப்புக்கு வந்திருந்தேன். ஒரு குட்டி ஷாப் இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு நான் எல்லாருக்குமே வந்து கூல்ட்ரிங்க் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி நானும் வந்து பீச்சுக்கு போயிட்டேன்.
நம்மளோட லைஃப்பில் என்னதான் ரொம்பவே பிஸியாக இருந்தாலுமே இந்த மாதிரி எப்போயாச்சும் ஒரு டைம் நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம ஃபேமிலியோட நம்ம ரிலேட்டிவ்ஸோடு சேர்ந்து வெளியில் எங்கேயாச்சும் போயிட்டு வரணும். அப்போ தான் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம், டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்ம மனசு கொஞ்சம் லேஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கணும். தேவையில்லாத செலவுகள் பண்ணுறதை கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி எப்போயாச்சும் நம்ம ஃபேமிலியோட தேவையான செலவுகள் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரோட லைஃபுமே ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிடுச்சு. எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கு. எப்போ என்ன ஏதுங்கிறது நம்மளால் எதுவுமே சொல்ல முடியல. ஸோ அதனால நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் உட்காந்துட்டு நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம், இதை மிஸ் பண்ணிட்டோம், அப்படி செஞ்சுருக்கலாம் இப்படி செஞ்சுருக்கலான்னு புலம்பிகிட்டு இருக்கிறத விட அப்பப்போ நம்ம எல்லாரோடையும் நம்ம ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்க கூடயும் பேசுகிறது, அவங்க கூட வெளியில் போகிறது, இந்த மாதிரி செய்யணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு முன்னாடியே எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க. நானும் ஒரு யாசம் போய் கூல்ட்ரிங்க் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, இப்போ தான் பைக்கை போட்டுட்டு நாங்கள் ஃபேமிலியோடு போய் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருக்கும் கூல்ட்ரிங்க்லாம் கொடுத்துட்டு அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கலான்ட்டு ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி போனால் பூங்கா பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாக இருக்குது. ஃபுல்லாக அந்த பூங்கா ஃபுல்லாகவே ரொம்ப அழுக்கு, ஒரே குப்பை, அப்புறம் நாய் நிறைய நிற்கிது, எங்கேயுமே உட்காரவே முடியல. அங்கே இருக்கிற பறவையோட எச்சம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அங்கே உட்காந்துருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் அதோட எச்சம் தான் இருக்குது. நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு போனால் கடைசியில் ஏன்டா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் உடனே அந்த கூல்ட்ரிங்க் மட்டும் குடிக்கிற நேரம் தான் அங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபேமிலியோடு சேர்ந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு கடகடன்னு வீட்டுக்கு சேர்ந்துட்டோம். வழக்கம் போல் எல்லா வீடியோஸ்லேயும் பேசுகிற மாதிரி வளவலா கொலன்னு நிறைய பேசியிருப்பேன். நான் அப்படி தான், அதை பெருசாக கண்டுக்காதீங்க, நான் அப்படி தான் பேசுவேன், என்னோடய பேச்சே அப்படி தான். ஓகே, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க. கமெண்ட் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் போடுங்க. ஸோ லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸ்க்கெலாம் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், நிறைய லைக் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த வீடியோக்கும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது பேசுகிறேன். மதியானம் சரியான வெயில் அடிக்குது பாருங்கள். டைம் ஒரு 2:45 இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததும் ஆளுக்கு ஒரு பக்கம் படுத்தாச்சு. தூங்கலை, கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே டைம் 5, 5:30 ஆகிடுச்சு. டீலாம் போட்டு குடிச்சிட்டு டின்னருக்கு என்ன செய்யலான்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தோம். மாவு தான் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதை இட்லி தோசை ஏதாவது செஞ்சுக்கலான்னு பார்த்தோம். அப்புறம் வேணாம் சப்பாத்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. சிக்கன் குருமா வச்சுட்டு சப்பாத்தி டின்னருக்கு ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. இந்த வீடியோ இதோட முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.